வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நம்மளுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்பு தம்பி செந்தில்நாதன் அவர்களுக்கு நீங்கள் ஏன் வாக்களித்திட வேண்டும் என்பதை விளக்குவதற்காகத்தான் நான் இங்கே வந்துள்ளேன். முதல்ல நம்ம என்ன சொல்ல வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம், நம்மளுடைய இந்தியாவின் எடுத்துக்காட்டு முதலமைச்சர், முன்மாதிரி முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு அவர்கள் ஆற்றிய பணிகள், ஆற்றவிருக்கின்ற பணிகள், அதற்கான முதல்ல நான் அதை சொல்லி முடிக்கணும். நம்ம நிறைய தாய்மார்கள் இருக்கு, இங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? முக்கியமான வாக்குறுதி மகளிர் உரிமை தொகை. கிட்டத்தட்ட இன்னைக்கு 1,31,00,000 பேருக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் நீங்க மாசம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. சொன்னபடி அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இப்ப என்ன சொல்றாங்க? அதே முதலமைச்சர் என்ன சொல்றாரு? மறுபடியும் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அந்த மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு சொல்லிருக்கிறாங்க? உங்களுக்கு 2000 1000 ரூபாய் கொடுக்க 2000 அவங்க உயர்த்த போறாங்க. மறுபடியும் ஆட்சிக்கு வரும் பட்சத்துல மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்களை மாதிரி இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்க போறாங்க. அந்த 8000 ரூபாய் கூப்பன் வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஜாமான்கள், மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், இது போன்ற உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த 8000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம். அதான் அந்த திட்டத்தோட பேரு தான் இல்லத்தரசி திட்டம்ங்கிற திட்டம். விடியல் பயணம், ஏற்கனவே நீங்க நகர்ப்புறங்கள்ல பஸ்ல போகும்போது அந்த இலவச பஸ் பேருந்து பயணம், அது உங்களுக்கு மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது அந்த விடியல் பயணம் அது தொடரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஏழை வீட்டு பிள்ளைங்க அரசாங்க பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க உயர்கல்விக்கு போறதுக்கு கல்லூரியில் போறதுக்கு மாதம் 1000 ரூபாய். நீங்க தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அது உங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல பல லட்சக்கணக்கான மாணவிகள் பயன்பெற்று இருக்காங்க. இது போன்ற எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசு ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ஆட்சிக்கு வர பட்சத்துல இனியும் அவங்க நல்லா செய்வாங்கிறதா இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறேன் நானு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய வேட்பாளர் செந்தில்நாதனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான திராவிட இயக்க குடும்பத்தை சார்ந்தவர். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தந்தையார் பூங்கொடி சாமிநாதன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அப்புறம் எங்க கட்சி தலைவர் வைகோ கட்சி ஆரம்பிச்ச பிறகு கடந்த கிட்டத்தட்ட 32 வருஷம் அந்த கட்சி இருக்குன்னா, அந்த கட்சியில அவர் இருக்கிற வரைக்கும் தலைவர் வைகோக்கு மதிமுக உறுதுணையா இருந்தவர் தான் அவருடைய தந்தையார் பூங்கொடி சாமிநாதன். அவங்க பிறந்த ஊரு இந்த தொகுதி தான், மண்ணின் மைந்தன் தான். இந்த பகுதியில அரைச்சலூர்ல அவங்க காய்கறி தொழிற்சாலை, தேங்காய் நார் அந்த தொழிற்சாலை, ஏற்றுமதி தொழிற்சாலை நடத்திட்டு இருக்கிறாரு. நல்ல வசதியான ஒரு அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கிற அவசியமே கிடையாது. அதனால உங்களுடைய வேட்பாளர், நம்முடைய வேட்பாளர் செந்தில்நாதன், உதயசீரின் சின்னத்தில் நிற்கிற உங்களுடைய வேட்பாளர் அருமையான வேட்பாளர், நல்லவர், பண்பானவர், நேர்மையானவர். நீங்க எப்ப வேணா நீங்க சந்திக்கலாம். அவருடைய ஊரு தோட்டம் எல்லாமே அரைச்சலூர் தான் இருக்கு. நமக்கு கிட்டத்தட்ட 30,000 தென்னை விவசாயிங்க இவர் சார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா தென்னை விவசாயம் அவங்க கொடுக்கிற அந்த அந்த காய் இது வச்சுதான் அவர் தொழிற்சாலையில் நடந்துட்டு இருக்கு. அதனால நல்ல வேட்பாளர். இன்னொரு என்னன்னா, இந்த பகுதி ஃபுல்லா விவசாயம். நீங்க நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு வந்த உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் கிட்ட ஒரே கேள்வி, முக்கியமான கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? ஐயா, இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு, வருஷம் அது குறைஞ்சிட்டே வருது. முதல்ல 100 நாள் 80 நாள் ஆக்குறாங்க, 80 60 நாள் ஆக்குறாங்க. இப்ப 40 நாள் 30 நாள் கூட கிடைக்க மாட்டேங்கியா அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. நான் சொன்னமா, இது இந்த கிராமம் மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் இருக்க அத்தனை கிராமங்கள்லயும் தாய்மார்களுடைய வேதனை என்னன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம் முழுமையா நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. பல ஊர்களை பார்த்துக்கு உங்களாச்சும் விவசாயம் ஒரு விவசாயம் இருக்கு. சில கிராமங்களுக்கு போனீங்கன்னா அது தண்ணியும் கிடையாது, விவசாயம் கிடையாது. இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு அந்த வீட்டுல அந்த ஊர்லயே அடுப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஏழ்மையான கிராமங்கள்ல கூட இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம் இன்னைக்கு 40 நாள் 30 நாள் கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்போ யார் காரணம்? இதுக்கு 100 நாள் வேலை திட்டம் யார் காரணம்? முதலமைச்சரா? கிடையாது. இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது ஒன்றிய அரசு. இதுக்கு யார் நிதி ஒதுக்கணும்? டெல்லி அரசு, ஒன்றிய அரசு, பாஜக அரசு இதுக்கு நிதி ஒதுக்கணும்.
அவங்க நிதி ஒதுக்காதனால வருஷம் அந்த நிதியை குறைச்சிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு கிராமங்கள்ல உங்களை மாதிரி பெண்களுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டம் கிடைக்கிறது இல்ல. என்னை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல முறை நாடாளுமன்றத்துல இதை நாங்க கண்டிச்சு சொல்லியிருக்கோம். நாங்க இல்லைங்க ஏழை தாய்மார்கள் வீட்டு வயிற்று அடிக்காதீங்க. பல கிராமங்கள் பல்லாயிரக்கணக்கான கிராமங்கள்ல இன்னைக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தை நீங்க குறைச்சதுனால அந்த பெண்கள் சங்கடப்படுறாங்க. இன்னைக்கு 30 நாள் 40 நாள் கூட கிடைக்க மாட்டேன்னு சொல்லும் போது ஒரு காலகட்டத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நீங்க எடுக்க போறீங்கன்னு நான் கண்டிச்சோம். இன்னைக்கு அதே மாதிரிதான் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை எடுத்துட்டு புதுசா VBGRAMஜின்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. பேர் கூட வாய்க்கு வர மாட்டேங்கி. அந்த திட்டத்துல என்ன சொல்றாங்க, 100 நாள் கிடையாது, நாங்க 150 நாள் வேலை கொடுக்கணும்னு சொல்றாங்க. 100 நாள் வேலை திட்டம் பேரை வச்சுக்கிட்டு 40 நாள் வேலை கொடுக்க முடியாது. நீங்க எப்படி நீங்க 150 நாள் வேலை கொடுக்க போறீங்க கேட்கிறேன். இந்த கேள்வி யாரு அடுத்து இங்க வர நீங்க அதிமுக வேட்பாளர், நம்முடைய அதிமுக கூட்டணியை சார்ந்த பாஜக வேட்பாளர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, குறிப்பா தாய்மார்களுக்கு நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேள்வி, 100 நாள் வேலை திட்டத்துல நீங்க வேலை கொடுக்கல, இப்போ நீங்க 150 நாள் சொல்றீங்க, எப்படி நாங்க நம்புறது? அந்த கேள்வி நீங்க கேட்கிறோம். இது நாங்க தொடர்ந்து அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சிக்காரங்க கேட்கிறாங்க. ஆனா அது கேள்வி கேட்காத கட்சி ஒரே கட்சி அதிமுக. தாய்மார்கள் உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் முழுமையா கிடைக்கணும். இன்னைக்கு 150 நாள் சொல்றாங்க இல்லையா, அந்த 150 நாள் கிடைக்கணும்னா நீங்க கண்டிப்பா ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம் சொல்லிட்டு இங்க இன்னொன்னு என்னன்னா, இங்க விவசாயம் நிறைய நடந்துட்டு இருக்கு. நீங்க மஞ்சள் இந்த பகுதி நிறைய உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மஞ்சளை பொறுத்த வரைக்கும் சில காலங்கள்ல விலை ஒழுங்கான விலை கிடைக்கிறது கிடையாது. இந்த மஞ்சளை வச்சு அத பொருட்களை வளர்த்தி வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணி இங்க தொழிற்சாலை வருவதற்காண்டி பல முயற்சிகள் நம்ம பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் நடக்கல. 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 36 கோடி மதிப்பீடுல மஞ்சள் ஆராய்ச்சி நிலையம் இந்த மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில ஒதுக்கீடு செஞ்சாங்க. நடந்ததா? நடக்கல. இன்னைக்கு அந்த திட்டமே இன்னைக்கு அந்த மஞ்சள் ஆராய்ச்சி மையம் மொடக்குறிச்சி இன்னைக்கு சட்டமன்ற தொகுதியை விட்டு வெளியே போயிடுச்சு. அந்த ஒதுக்கிற 36 கோடியே போயிடுச்சு. இன்னைக்கு இது யாரு காரணம்? இங்க யாரு சட்டமன்ற உறுப்பினர்? பாஜக கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டனால, விவசாயிகள் இருக்கிற பகுதியில நம்முடைய முதலமைச்சர் இன்னொரு முக்கியமானது சொல்லியிருக்கிறார். மீட்டர் இல்லாத 20,000 பம்பு செட்டுகள், புதிய பம்பு செட்டுகள் விவசாயிகளுக்கு அளிக்கப்படுகிற ஒரு வாக்குறுதி அவர் கொடுத்திருக்கிறார். இது போன்ற ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரம் மேம்படுறதுக்காண்டி நம்முடைய திராவிட மாடல் அரசு பல கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கிறாங்க. இனியும் அடுத்து நிறைய செய்ய நினைக்கிறாங்க. நல்லதொரு கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நீங்க ஆதரவு அளிக்க வேண்டும். நம்முடைய வேட்பாளர் நல்லதொரு வேட்பாளர், அவருக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் இன்னொரு முக்கியமான கருத்து என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக கிட்ட போட்டி மாத்திரம் கிடையாது, இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடையிலான போட்டி மாத்திரம் கிடையாது. இது என்ன இது யாருக்கு போட்டி? இது மதவாதத்திற்கும் மத சார்பின்மைக்கும் இடையிலான போட்டி. நீங்க பாசிசத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலான போட்டி. எது ஜெயிக்கணும்? ஜனநாயகம் ஜெயிக்கணும், சமூக நீதி ஜெயிக்கணும், மத சார்பின்மை ஜெயிக்கணும், நல்ல வேட்பாளர் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவு அளித்திட வேண்டும் என்று உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் அன்போடு பண்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.